அன்புக்குரிய ஆராதனை டிவியினுடைய அன்பு நேயர்களே, இன்றைக்கு பொது காலத்தினுடைய 17வது ஞாயிறு செவ்வாய்க்கிழமை இறைவார்த்தையை வாசித்து நாம் தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 36 முதல் 43 வரையுள்ள இறைவார்த்தைகள். அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஊமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார்: நல்ல விதைகளை விதைப்பவர் மானுட மகன். வயல் இந்த உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அல்லகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்கள், அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானுட மகன் தன் வானதூதரை அனுப்புவார். அவர் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தன் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து எமக்கு போல். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய ஆராதனை அலைவரிசையினுடைய நேயர்களே, உங்களோடு இந்த செவ்வாய்க்கிழமைக்குரிய நிறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் உண்மையிலே ஆவலோடு இருக்கிறேன். இயேசு ஒரு உவமையை மக்களுக்கு சொல்றாரு. அந்த உவமை சொல்லுகிற பொழுது சீடர்கள் உடன் இருக்கிறார்கள். சீடர்களுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு புரியல அப்படின்றத அவருடைய இயேசுடமே கேட்கிறாங்க. அவர் சொன்ன புதுமை ஒன்றும் புரிய முடியாத அளவுக்கு அப்படியே என்ன சொல்றது, அப்படியே பிலாசபிக்கலாவோ அல்லது டீப் தியாலஜியோ இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமை தான். விவசாய விதைக்க போறதையும் அந்த விதையோடு களை விதைக்கப்படுகிறது அல்லது கதை சேர்ந்து வளர்கிறது. அந்த களை எப்படி அந்த நற்பெயரை நல்ல பயிரை பாதித்து விடும் அப்படின்றத குறித்து ஒரு புதுமையை சொன்ன. வெரி பிராக்டிக்கலி டு த பாயிண்ட், எக்ஸ்பிளிசிட்டான ஒரு புதுமை. ஆனா சீடர்களால புரிஞ்சு கொள்ள முடியல. பாத்துக்கோங்க, எப்படிப்பட்ட ஆளை வச்சு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கிறாருன்னு. ஒரு சாதாரண காரியத்தை கூட புரிஞ்சு கொள்ள முடியாதவங்களை வச்சு இப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டியிருக்காரு ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்படிப்பட்ட சீடர்கள் தான் பின்னாடி இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு துணிந்தவர்களாக, இப்படிப்பட்ட புனிதர்கள் தான் தன்னுடைய அருள் வல்லமையினால், ஆவின் அபிஷேகத்தினால் பலருடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு, ஊடுருவி பாயக்கூடிய அளவிற்கு கடவுளுடைய வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, பிராக்டிக்கலா இன்னைக்கு வருவோம். இப்ப பார்க்கும்போது அந்த சீடர்கள் தயங்கி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, நீங்க ஒரு ஓமை சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு, அதை கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். உண்மையிலே புரியல. அதை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். நான் அடிக்கடி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துவேன். என்ன அப்படின்னா, இங்க அதிகமா எங்க பேரெல்லாம் சிமிலரா இருக்கும், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமா இருக்கும். நம்ம ஊர்லயுமே அப்படித்தான் சில நேரங்கள்ல. அப்போ நிப்பாங்களா, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி உங்க பேர் என்னன்னு கேட்கறது சங்கடமாயிராது அவங்களுக்கு. பேர் என்னன்னு கேட்க மாட்டேன். அப்படி கேட்பேன்னா, உங்க ஃபுல் நேம் என்ன, அந்த செகண்ட் நேம் தான் ஞாபகம் இருக்கு, உங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்கும் போது பேரை சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ட்ரிக்கை தான் சீடர்கள் பயன்படுத்துறாங்க. சொன்னீங்க, கொஞ்சம் அது விளக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு சொன்ன விளக்கம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நல்லவன் விதைக்க போகிறான். அவன் விதையை விதைக்கிறான். அது நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அறுவடைக்கு ஆள் வருகிறார். அறுத்து சேர்க்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட அதே நேரத்துல களையும் விதைக்கப்படுகிறது. களையும் வளருகிறது. அதுவும் அறுவடை செய்யப்படுகிறது. இல்லை என்ன அப்படின்னா, விதைக்கிறவர் ஒருத்தர், களையை விதைக்கிறவர் ஒருத்தர். விதைக்கிறவர் நல்லது விதைச்சது நல்ல மக்கள். இந்த தீயதை விதைக்கிறேன் என்ன மக்கள்னா தீய மக்கள். எங்கு விளைக்கப்படுகிறதா நிலம், அதான் பிரச்சனையே. அவரும் இங்கேதான் விதைக்கிறாரு, இவரும் இங்கேதான் விதைக்கிறார். விதைக்கிறவர் வேற, விதைக்கிறவர் வேற. விதைக்கப்படுவது வேற, விதைக்கப்படுவது வேற. அறுவடை செய்ய போறவர் வேற, இங்க அறுவடை செய்ய போறவர் வேற. ஆனா என்ன பிரச்சனைனா, ரெண்டும் விதைக்கப்படுகிற இடம் இந்த உலகம். இந்த நிலம் ஒன்னா போயிடுச்சு அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு கடைசியா? அறுவடை செய்யப்படுகிற பொழுது ரெண்டுமே தான் அறுவடை செய்யப்படும் அப்படின்றத நமக்கு சொல்றாரு. இன்னைக்கு இந்த கலைகளை குறிச்ச ஒரு தெளிவு நமக்கு இருக்குதா அப்படின்றத சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை என்னிடம் ஒரு கவுன்சிலிங் ஒருத்தர் வந்தாருங்க. வரும்போது அவர் சொன்னாரு, ஃபாதர், ஐ எம் கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்ட்.
என்னுடைய வாழ்க்கையின் விரத்தியின் உச்சத்தில் இருக்கிறேன், ஏமாற்றத்திற்கு மேல ஏமாற்றத்தை நான் சந்தித்து விட்டேன், பலவிதமான என்ன சொல்றது குள்ள நரிகளுக்கு மத்தியும் ஓநாய்களுக்கு மத்தியில் நான் வாழ்றது போல நினைக்கிறேன் அப்படின்னாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது, ஃபாதர் எங்க அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பையன் ஒரு தங்கச்சி. சீசன் லவ் பண்ணிட்டு இருக்கா ஒரு பையனை. அவங்க பின்னாடி செட்டில் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, அம்மாவும் சொன்னாங்க, ரிட்டையர்மெண்ட் பணத்தை நான் உனக்கு தர்றோம், இதை வச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி நீ டெவலப் பண்ணிக்க உனைய அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அப்பாட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டேன். நான் ஆஃபீஸ் வேலை பார்த்த கம்பெனியில் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. உடனே அவன் சொன்னேன், ஐ ஹாவ் சோ மச் ஆஃப் ஐடியாஸ், யூ ஹாவ் மணி, நோ ப்ராப்ளம். அப்போ உன்னுடைய பணமும் என்னுடைய அறிவும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தொழிலில் பெரிய அளவுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்துட்டார். நானும் நம்பிட்டேன் ஃபாதர். நம்பி நல்லபடியாக தான் ஃபாதர் கம்பெனி ஆரம்பித்தோம். நல்ல கம்பெனி ஆரம்பித்தோம், நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ப்ராஃபிட் வர நேரத்தில் எனக்கு தெரியாமையே ஒரு குறிப்பிட்ட பகுதியை ப்ராஃபிட்டை அவன் என் கணக்கில் காமிக்காம என் பார்ட்னர் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான் ஃபாதர். 2வது, எங்கெங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம பேங்க்ல லோன் எடுக்கிறோமோ அது எல்லாம் என்னுடைய பேர்லேயே எடுத்துருக்கிறான், அவன் பேர் அதில் வரவே இல்லை. நான் அவனை முழுமையாக நம்பினேன், என்னை கடைசியில் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ கடைசி அவரே சொன்னாரு, எத்தனையோ நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் இவனை போய் என் நண்பர்னு எடுத்தேன் பாருங்க, ஒரு பதரா இருந்திருக்கான் ஃபாதர் அப்படின்னு சொன்னாரு. பிரியமான பிள்ளைகளே, இது போன்ற அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். நம்ம ஒருத்தரை நம்பி இருப்போம், இவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு. அது வந்து பதறு அப்படின்றது, அது ஒரு கலை அப்படின்றது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும் அப்படின்றத ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்றார். சரி, பயிர் கலை இந்த ஊமையில பார்க்கும்போது அந்த கலை வளருது பார்த்தீங்களா, களைச்செடின்னு ஊர்ல அதனுடைய குணங்கள் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் லைட்டா அப்படி தேடி எழுதி வச்சேன். என்ன அப்படின்னா, களைகள் அந்த மண்ணோட இருப்பது எப்பவுமே அங்கதான் இருக்கும். விதை தான் நம்ம விதைக்கிறோம், விதை வந்து வெளியில இருந்து நம்ம அந்த நிலத்தை பண்படுத்தி போறோம். ஆனா களை எப்போதும் அங்கேயே இருக்கும். அதை போய் யாரும் விதைக்கிறதுனா இல்லை, பெரும்பாலும் ஒரு முறை விதைக்கப்படுறதா அது. சூழலுக்கு தக்க தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குன்னா களைக்கு இருக்கும். நம்ம மழை இல்லைன்னா கூட அது வாட்டில் உசுரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கும். எப்போ தூத்த விழுகுதோ, எப்போ மழை விழுகுதோ சரன்னு வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா, அது இருக்கணும். 2வது, விதைக்கப்பட்ட விதையை காட்டிலும் களைகள் வேகமாக வளரும். ஒரு காரணம், அந்த மண்ணோட இருந்து 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 இட் பிகம்ஸ் so friendly with the mud, so it can grow very fast. அப்போ வேகமா வளரும். 4வது, சில நேரங்களில் பார்ப்பதற்கு விதைக்கப்பட்ட செடியை காட்டிலும் களைகள் அழகாக இருக்கும். ஒரு சில களைகள் எனக்கு கண்ணுல இருக்கு, ஆனா பேர் தெரிய மாட்டேங்குது, அதனால உங்களுக்கு சொல்ல முடியல. இதை ஏன் பொடுங்கணும் அப்படின்னு நமக்கே மனசு தோன்றும். இப்ப நானே சின்ன வயசுல அனுபவப்பட்டிருக்கிறேன். இந்த கீரை எல்லாம் விதைச்சிட்டு கீரை வளரும் பத்தி, முக்கியமா கீரையில தான் நிறைய களை வளரும். அப்ப அந்த கீரை வளரும் இந்த அம்மா சொல்லுவாங்க, வீட்டுல அந்த களையை பிடுங்கி விடுப்பா அப்படின்னுவாங்களா. ஒரு சில களையெல்லாம் பார்த்தா புடுங்குறதுக்கு மனசே வராது, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த களைகள். ஓகே. 5வது, அது பயிரை போலயே இருக்கும். சில களைகளை பார்த்தீங்கன்னா இது பயிரா இல்லது கலையா அப்படின்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. டிசீவ்னஸ், அது ஏமாற்றக்கூடிய விதத்துல தந்திரமான கலைகளாகவும் அவை இருக்கும் ஒரு சில கலைகள். 6வது, கலைகள் சத்த உறிஞ்சிரும். நம்ம ஒரு உரம் போடுவோம், அந்த மண்ணில் இருக்கிற இயல்பான இயற்கை தலைச்சத்து உரங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் வேகமா அது உறிஞ்சிட்டு விதைக்கு போக வேண்டிய செடிக்கு போக வேண்டிய அந்த சாரை அது விடாம பண்ணிவிடும். 7வது, பயிர்களை பற்றிய கவலையே அதுக்கு இருக்காது. இது வந்து அவங்க தோட்டம் தானே, நம்ம இடத்துல நம்ம வந்து இந்த வீட்டுக்கு உரிமையாளர் இல்லையே, நம்ம வந்து கலையாத்தானே இருக்கிறோம், அதுக்கு கொடுக்குற உரச்சத்து எல்லாமே அவங்களுக்கு தானே, நமக்கு இல்லையன்றதை ஒரு நாளும் நினைக்காம இருக்கிறத பூரா அப்படியே என்ன செய்யும், அது வாட்டில் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மையில அந்த கலை அது இருக்கும். ஓகே, அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? அடுத்த கேள்வி, அப்ப கலை இல்லாத இடத்துல போய் நம்ம விதைக்கலாமே? அதுதான் தெரியுதே ஃபாதர், கலை அப்படின்றது வந்து அந்த மண்ணுக்குரியது, அது வந்து உறிஞ்சி வாழக்கூடியது, அது ஏமாத்தக்கூடியது, அது அப்படி நம்ம ஏகப்பட்ட காரியங்கள் சொல்றீங்களே ஃபாதர், அப்பனா வந்து நீங்க வேற இடத்துல போய் விவசாயம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எல்லா இடத்துலையுமே கலை இருக்குங்க. இப்ப அப்படியே நம்முடைய வாழ்க்கையில வாங்க, நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல கலைகள் இருக்கும், கலைகள் போன்ற மனிதர்கள் இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, நீங்க கோயிலுக்கு போறீங்க, கோயிலே இருப்பான் 4 பேர். எந்த 4 பேர் கூடி வர இடத்துல அதுல ஒருத்தன் கலையா இருக்கிறான் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பனா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நம்ம கடந்துட முடியுமா, அல்லது வந்து தவிர்த்து வாழ முடியுமா? முடியாதே. படிக்கணுமே, பள்ளிக்கூடத்துக்கு போய்த்தானே ஆகணும், சம்பாதிக்கணுமே, 4 பேரோட வேலை பார்த்தானே ஆகணும், ஜெபிக்கணுமே, கோயிலுக்கு போய்த்தானே ஆகணும். ஆனால் அங்கு கலைகள் இருப்பார்கள்.
கலைகளை குறித்து விழிப்பாய் நாம இருக்க வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதான் சொல்லிங்க, தெருவுல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயுமே இந்த கலைகள் இருக்கும். அப்போ கலைகளே இல்லாத, அப்ப இந்த பதர்களே இல்லாத இடத்துல போய் நம்ம வாழலாம் நினைக்கிறத விட இந்த கலைகளுக்கு மத்தியில எப்படி கவனமா வாழணும் அப்படின்றதான் கடவுள் நமக்கு புரிந்து கொள்ள சொல்லுகிறார். கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீங்க இருங்க அப்படின்றதையும் சொல்றார். பாருங்க, விதைப்பவர் ரெண்டையும் சொல்றார் பாருங்க. விதைப்பவர் ஆண்டவர், விதை நல்ல மக்கள், விதைக்கப்படுவது நிலம், அறுவடை செய்வது வானதூதர்கள். விதைப்பவன் அழகை, விதைக்கப்படுவது தீய மக்கள், விதைக்கப்படும் இடம் நிலம், அறுவடை செய்வது அழகையின் தூதர்கள். அப்ப இதுதான் நிலம். நம்ம ரெண்டு பேருமே களம் காணக்கூடிய இடம் ஒரே நிலம் தான். ஒரே இடத்துலதான் நம்ம களம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம விதைச்சவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட விதை அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னால், கட்டாயம் கலைகளை காட்டிலும் நாம் மிகுந்த பலன் தரக்கூடியவர்களாக, கலைகளை நெறித்து தள்ளிவிட்டு இந்த உலகத்திற்கு ஒளி தரக்கூடியவரா மக்களாக மாற முடியும். அதான் ஆண்டவர் கடைசி சொல்றார், கதிரவனை போல ஒளி வீசக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பிரியமான பிள்ளைகளை, பல நேரங்கள்ல நம்முடைய அலட்சியத்தினால, நம்முடைய கவனக்குறைவால, நம்முடைய கண்டுகொள்ளாமையினால ஆண்டவருடைய அறுவடையை குறைக்கிறோம். ஆமா, ஆண்டவருடைய அறுவடையை நாம் குறைக்கிறோம். அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டிய அந்த நெல்மணிகள் பதரால் பாதிக்கப்படுவதற்கு நாமளும் காரணமாக இருக்கிறோம். நாமும் நெல்மணி, நாமளும் நல்லா வளரணும். அதே நேரத்துல நெல்மணிகளை வளர்வதற்கு நாம துணை செய்யணும். பல நேரங்கள்ல விதைக்கப்பட்ட விதைகளே பிறருக்கு களையாக மாறி விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோயிலுக்கு வர எல்லாருமே கடவுளால் விதைக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. ஆனா என்ன செய்கிறோம்? ஒருவர் நல்லா வளர்ந்து வர்றாரு, நல்ல பேரோட புகழோட வர்றாரு, நல்ல பணி செய்யறாரு, ஜெபிக்கிறாரு, 4 பேருக்கு மத்தியில் நல்ல பேர் வருது அப்படின்னு சொன்ன உடனே நீயும் 2 பேருமே விதைக்கப்பட்டிருக்கோம். இப்படி நல்ல பேர் வந்த உடனே இந்த விதைக்கப்பட்ட நல்ல விதை என்ன செய்யுது? களையாக மாறி நெரிக்க பார்க்கிறோம். அப்ப யாருக்கு நட்டம்? இதுல யாருக்கு நட்டம்? இயேசுவுக்கு நட்டம். அவருடைய வங்கிக்கு, அவருடைய அறுவடையினுடைய களஞ்சியத்துக்கு போகக்கூடிய அந்த நெல்மணிகள் குறைந்து போகிறது. எதனால? என்னுடைய சுயநலத்தினால, பொறாமை குணத்தினால நானே. அப்ப என்னது? பயிருக்கு களையா மாறி விடுகிறது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். அப்போ இப்ப கடவுள் என்ன நினைக்கிறாரு? இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள். ஆனால் அவர் சாத்தானை அனுமதிச்சார். அவ்வளவுதான். சாத்தானை அனுமதித்தார், அழகையை அனுமதித்தார், தீமையை அனுமதித்தார். எந்த நம்பிக்கையில? என் பிள்ளைகளுக்கு நான் சுய புத்தியை கொடுத்திருக்கிறேன், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், அவற்றின் அடிப்படையில சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். இதை உணர்ந்து என் பிள்ளைகள் என் பக்கமா எப்போது நிற்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையில தாங்க ஆண்டவர் அழகையவே அனுமதிச்சாரு. நம்ம மேல அவருக்கு ஒரு டவுட் தொடக்கத்துல இருந்துருச்சுன்னா, இந்த மானுட குலத்தின் மீது கடவுளுக்கு ஒரு சந்தேகம் தொடக்கத்துல இருந்துருந்துச்சுன்னா, கட்டாயம் அழகையை அவர் அனுமதித்திருக்க மாட்டார். அவ்வளவு தூரத்துக்கு நம்மளை நம்பினார். நாம பல நேரங்கள்ல கடவுளுடைய களஞ்சியத்தில் நெர்மணிகள் குறைவதற்கு நாம காரணமாக இருக்கிறோமோ அப்படின்றத இந்த நாள்ல நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், சில நேரத்துல பிராக்டிக்கலா யோசிங்க. இந்த பெரிய நிலம் வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, வாழைத்தோப்பு இப்படி வச்சிருக்கவங்க குத்தகைக்கு ஆள் எடுப்பாங்க. இங்க வாங்க, நீ என் தோட்டத்தை பார்த்துக்கோ, என் நிலத்தை நீ பயன்படுத்திக்கோ, மரத்துல உள்ளதெல்லாம் எனக்கு வந்துடணும், ஊடு பயிர் போட்டு நீ பொழைச்சுக்க அப்படின்வாங்க. கீரை போடு, ஒரு தட்டைப்பயிரை போடு, ஒரு கத்திரிக்காயை போடு, வெண்டைக்காயை போடு, அந்த சின்ன சின்ன பயிர் வருது பார்த்தீங்களா, காய்கறிகள் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அதுல வர பலன் உனக்கு, என் தண்ணியை பயன்படுத்தி எல்லாம் வச்சுக்கோ, ஆனா மரத்துல வரதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும், என் மரத்தை நீ பராமரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த மரத்துல இருந்து வர மகசூலை விட அந்த ஊடு பயிர் போட்டு எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் நிறைய வருமானம் எடுப்பான். அந்த நிலைமை தான் இங்க நடக்குது. நிலம் கடவுளுக்குரிய நிலம். இதுல இருக்கிற மரங்கள், இதுல இருக்கிற பெருமரங்கள், பலன் தரக்கூடிய மரங்கள்லாம் நாம தான். அழகை ஊடு பயிர் போட்டு அவன் சம்பாரிச்சுட்டு போறான் அப்படின்னா, இது ஆண்டவருக்கு ஏற்படுகிற இழுக்கு அல்லவா? அப்படிதான் நான் பாக்குறேன். என்னுடைய அறிவு கெட்டியவரை இந்த ஊமை உங்களுக்கு சற்று ஆழமாக கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு, இந்த வசனத்தினுடைய ஆழத்தை தெரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும் நினைக்கிறேன். எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 9-20 சொல்கிறது, இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை அறிபவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். அவர் தான் நம்ம இயக்குகிறார்.
அவருடைய இயக்கத்திற்குரிய அந்த இயக்க விசையோடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பலன் தரக்கூடியவர்களாக மாறலாம். அப்ப அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. அப்போ இந்த கலைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள, இந்த கலைகளை கடந்து ஒரு பலன் தரணும் அப்படின்னா கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். அதைத்தான் வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. ரோமேயர்களை திருமுகம் 8:1. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எபிரேயர்களை திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனம், படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையா இருக்கின்றன. கடவுளுக்கு முன்னாடி எதையுமே யாரும் மறைக்க முடியாது, எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது. அந்த வெளிப்படையாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட, அந்த வெளிப்படைத்தன்மையை கண்டுகொள்ளக்கூடிய ஆண்டவர்கிட்ட நாம வெளிப்படையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கலைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இந்த வார்த்தை தருகிறது. இறுதியாக ஒரு இறை வார்த்தை, நீதிமொழிகள் 16:2. மனிதருடைய நடத்தை எல்லாம் அவருடைய பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் உன் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். அதனால நாமெல்லாம் விதைக்கப்பட்ட நல்ல விதைகள், நல்ல பலன் தரத்தான் விதைக்கப்பட்டிருக்கிறோம். கலைகளாக இருக்காதீர்கள். வெளியில நல்ல விதை போல காமித்து கொண்டு உள்ளுக்குள்ள கலை வேலைகள் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கு கலையாக இருக்க போகிறோமோ, யாருக்கு குழி தோன்றோமோ அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உள் எண்ணத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்மை கட்டாயம் கண்டுகொள்வார். 2 செய்தி. 1, நீங்களும் நானும் நல்ல விதையாக இந்த நிலத்தில் விதைக்கப்பட்டோம், நல்ல பலன் தருவோம். 2வது, கடவுளால் நம்மை போன்று விதைக்கப்பட்ட ஒருவர் நல்ல பலன் தருகிறார் என்று சொன்னால் அவரை வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டிய ஒழிய அவர்களுக்கு கலையாக இருந்து நெருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாமும் வளரணும், அடுத்தவர்களும் வளரணும். நான் வளர்ந்தாலும் கடவுளுக்கு தான் மகிமை, அடுத்தவன் வளர்ந்தாலும் கடவுளுக்கு தான் மகிமை. ஏன்? அது போய் சேர வேண்டிய களஞ்சியம் ஒரே களஞ்சியம். அன்பான ஆராதனை அலைவரிசை அன்புள்ள பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். பயனுள்ள விதத்தில் இருந்தது என்று சொன்னால், என்னுடைய விளக்கம் உங்களுக்கு உண்மையிலேயே சரி என்று பட்டால் 4 பேருக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். அவர்களும் கேட்கட்டும், அவர்களும் கலைகளாக இல்லாமல் பலன் தரும் பயிர்களாக இயேசுவின் களஞ்சியத்தில் போய் சேரட்டும். இன்றைக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த செய்தியை பகிர்கிறீர்களோ அவர்கள் எல்லோருமே கடவுளுடைய களஞ்சியத்திற்கு செல்லக்கூடியவர்கள். நீங்களும் செல்வீர்கள். ஆண்டோடைய ஆசீரும் அன்பும் என் ஆராதனை அலைவரிசையை காணக்கூடிய அன்பு பிள்ளைகள் உங்களோடு என்றும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.